Hi friends, welcome to Career Tag channel. நம்ம போன வீடியோல ஆல்ரெடி RRB NTPC undergraduate post notification ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன போஸ்ட் கொடுத்திருக்காங்க, அந்த போஸ்டுக்கான வேக்கன்சிஸ், நம்ம சென்னை ஜோனுக்கான வேக்கன்சி, அப்ளிகேஷனோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட், இந்த எல்லா டீடைல்ஸுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோல இந்த நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்திருக்க போஸ்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், இந்த எக்ஸாம்க்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், எத்தனை ஸ்டேஜஸ் எக்ஸாம் இருக்கும், இது மாதிரியான டீடைல்ஸை இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த 4 போஸ்ட்டுக்குமே 12th ஸ்டாண்டர்ட் தான் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ 12th முடிச்சிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இதில் ஸ்பெசிஃபிக்காக அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த 2 போஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியில் டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 4 போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த போஸ்ட்டுக்கான மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ 12th படிச்சிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். பட் இந்த 12th ஸ்டாண்டர்ட்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களால இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட், நம்ம இந்த போஸ்ட்டுக்கு எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். 18லேருந்து 33க்குள்ள ஏஜ் இருக்கிறவங்களால இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்க ஸ்பெசிஃபிக்காக அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் டேட் ஆஃப் பர்த்காக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. தனித்தனி கேட்டகரிக்கு தனித்தனியாக அப்பர் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த், அண்ட் எல்லா கேட்டகரிக்கும் சேர்த்து லோவர் லிமிட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இன்கேஸ் நம்ம ஏஜ் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு சில கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஓபிசி நான் கிரீமி லேயர் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், நம்ம எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மென், எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், இந்த கேட்டகரிஸில் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 250. இப்போ நான் சொன்ன கேட்டகரியில் இல்லாதவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 500. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா நமக்கு இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போதே நம்ம அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்பாங்க. நம்ம கொடுத்துருக்க அக்கௌண்ட் நம்பருக்கு நம்மளோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட், நம்ம இந்த எக்ஸாமோட ஸ்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். 2 ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். சில ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டுக்கு மட்டும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்க இந்த 4 போஸ்ட்டுக்குமே 2 ஸ்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து காமனாக நடக்கும். அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பற்றி நம்ம டீட்டெயில்டாக செப்பரேட்டாக வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட், நம்ம போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே நமக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்பாங்க. இங்கே கொடுத்துருக்க 4 போஸ்ட்டில் எந்த ஆர்டரில் நமக்கு போஸ்டிங் வேணும்னு சொல்லிட்டு நம்மளோட சாய்ஸ் கேட்பாங்க. நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போதே அதை கொடுத்துடணும். நம்ம ஆர்ஆர்பியில் நிறைய ஜோன்ஸ் இருக்கு. அதில் ஒரே ஒரு ஜோனில் மட்டும்தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். நம்ம சென்னை ஜோனுக்கான வெப்சைட் இது. இந்த வெப்சைட்ல போய் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம்.
இதே மாதிரி ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.